இயக்க அண்ணாக்களாலேயே உருவாக்கப்பட்ட விமானம். இதில் ஒரு எரிஞ்ச ஃப்ளைட்டுண்ட பாகங்கள் இராவணண்ட புஷ்பக விமானத்தின் போர்க்காலத்தில் பாவிக்கிற வாகனங்கள் நினைக்குது. 1976லேருந்து 1991 வரைக்கும் பாவிச்சிருக்கீங்கன்னா கைஸ் வணக்கம். நான் ரத்மலான ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன், ஏர்போர்ட் மியூசியத்துக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் இராணுவத்தினர் பாவித்த விமானங்கள், அடுத்தது வாகனங்கள் எல்லாம் அங்கே இருந்தது. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா விடுதலை புலி அண்ணாக்கள் பார்த்தீங்கன்னா பாவித்த ஃப்ளைட், அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாகனங்கள் எல்லாம் இருந்தது நான் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த காணொலியை தான் பார்க்க போகிறீங்க. நான் முழுவதுமாக உங்களுக்கு காட்டுறேன். இராணுவத்தினர் பாவித்த அனைத்து ஃப்ளைட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுறேன். நான் காட்டக்கூடிய அளவு குறிப்பிடத்தை உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த காணொலியில் எங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் இந்தந்த நாடுகள் இலங்கை இராணுவத்துக்கு உதவி செய்ததுன்றதை நாங்கள் ஒரு ஒழுங்காக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் விமானங்கள் வழங்கியிருக்குது, போருக்கான வாகனங்கள் வழங்கியிருக்குன்னு சொல்லி நாங்கள் இலகுவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமைன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே விதமான ஃப்ளைட்டுகள் நிற்குது. இந்த பாருங்க இப்படி ஹெலிகாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து இருக்க மாட்டோம். போர்க்காலத்தில் பயன்படுத்துகிற வாகனங்கள் எல்லாம் இங்கே நிற்கிது. இங்கே ஃப்ளைட்டுகள்லாம் நிற்கிது பாருங்க. அந்த காலத்து ஃப்ளைட்டுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டி மாதிரி வாகனத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இழுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிற்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து இங்கால ஃப்ளைட்டுக்கான இன்ஜின்களோட பார்ட்ஸ், இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேனுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கால இருக்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பழங்காலத்து ஃப்ளைட் ஒன்று இன்ஜின் வச்சுருக்கிறோம். இதில் உங்களுக்கு பார்க்கும்போது இது 6 சிலிண்டர் இன்ஜின். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் இன்ஜெக்டர். இப்போ பைக்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபியூவல் இன்ஜெக்டர் வருது, இன்ஜெக்டர் மாடல் வருது. ஆனால் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர்லாம் வந்துட்டு நார்மலாக மிலிட்ரிகளுக்கெல்லாம் பாவிச்சிருக்காங்க. இப்போ தான் பைக்குகள் அதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனி தெரியும். அவங்க தான் முந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்தவை அவைண்ட ஃப்ளைட்டில் இன்ஜின்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதுக்கு பிரம்மாண்டமான இன்ஜின்கள்னு சொல்லி பாருங்கள். ரோல்ஸ் ராய்ஸுன்ற இன்ஜினோட மெட்ட பக்கத்தை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் மாடல். முந்தி காலத்துலேயே இன்ஜெக்டர்லாம் வந்துட்டுது. பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஜெட்டுண்ட இன்ஜின் உண்டு. இது பார்த்தீங்கன்னா காற்றை எடுத்து இதில் நல்ல அமுக்கமாக என்ன சொல்கிற காற்றை நல்லா அமுக்கி பின்னால் தள்ளும். அந்த ஃபோர்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பறந்து போகும். இது பார்த்தீங்கன்னா ஜெட்டுண்ட இன்ஜின். பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இது வெளியால் உள்ள காற்றை இழுத்து தள்ளும். வேணும் இது இப்படி இழுத்து தள்ளும். சுத்த 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 காற்று உள்ள போகும். உள்ளேயும் சுற்றும் பார்த்தியா? உள்ளுக்கு சுத்தைக்குள்ளே இங்கே வந்து நல்ல அடர்த்தியாக வேணா வழி காற்று நல்லா அமுக்கமாகி எரியிறது பார்த்தீங்கன்னா இதுகளுக்குள்ள இங்கே நடக்கும். வேணா இதுக்குள்ளே எரியும். ஓகே, அப்படி அந்த வெப்பமான காற்று தொடர்ந்து இதன் வழியாக வரும் பாருங்க. இதெல்லாம் எரியும். வேணா இதுக்குள்ளால ஃபியூவல் போகுதா? இதுக்கெல்லாம் ஃபியூவல் போட்டு இதெல்லாம் எரியுது வந்து ஒரு நொசல் மாதிரி இருக்கு. அந்த பேர்னர் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. கேஸ் இந்த பேர்னர் மாதிரி உள்ள பார்க்க தெரியுது. டொட் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எரியும். அதில் எரிஞ்சு இப்படி தாழ்வு. இப்போ இதுக்கு என்னென்ன எஃபிஷியண்டாக இருக்குன்னு சொன்னால் அந்த எரியிற இதால் அந்த எரியிற எவ்வளோ எரியிறதுன்னு சொல்லி பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபியூவலையும் தான் இல்லை. இதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் எரியிற இல்லை. இது இன்ஜெக்டர்னு சொல்லலாம். இது இன்ஜெக்டர்னு கேட்டகரி அது. இது ஃபியூவலை சும்மா தள்ளிட்டு இருக்கு. எப்பவுமே அப்படி சும்மா அந்த தண்ணி வந்த மாதிரி அந்த ஸ்ப்ரேயரில் தண்ணி வரும் அந்த மாதிரி அப்படி இது வந்துட்டு இருக்கு. இதில் எரிஞ்சு கண்டினியூஸாக எரிஞ்சு கொண்டு இருக்கு. அப்புறம் எரியிறது சூப்பர் அந்த இது இல்லை. சூப்பர் பெட்ரோலும் டக்குன்னு பத்துறது இல்லை. அப்போ இதில் பத்துக்கு அப்படி இது இருக்குது. இதுக்கும் சுற்ற அதுக்கும் முன்னால் இது சுற்ற அது கம்ப்ரெஸ் பண்ணி அப்படி தள்ளும். ஃப்ளைட்டுகள் அமைச்சிருக்கணும். அதை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த போர்க்காலத்தில் பாவிக்கிற வாகனங்கள்லாம் நிற்குது. தொடர்ந்து போய் பார்க்கலாம். ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு போய் ஃபியூவல் ஃபில் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாகனம் ஒன்று நிற்குது. என்னென்னு சொல்லி ஒழுங்காக தெரியல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஃப்ளைட்டுகள்லாம் நிற்கிறேன் நான் காணக்கூடிய மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் நிற்குது. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் போர்க்காலத்தில் பாவிக்கிற பிரம்மாண்டமான ஹெலிகாப்டர் நிற்கிது பாருங்க. தொடர்ந்து நாங்கள் போகலாம். இதில் ஒரு எரிஞ்ச ஃப்ளைட்டுண்ட பாகங்களை காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும். பாருங்கள் என்னமா இருக்குதுன்னு சொல்லி. சில் இருக்குது, இந்த ஃபேனுகள் இருக்குது, இன்ஜின்கள் எல்லாம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல குவிச்சு விட்டுருக்கணும். ஒரு எரிஞ்ச ஃப்ளைட்டுனா முழு பாகங்களும் இங்கே இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. சாரி, இதுலேயும் ஃப்ளைட்டுகளை காட்சிப்படுத்தியிருக்கணும். இயக்க அண்ணாக்களாலேயே உருவாக்கப்பட்ட விமானம்.
சரி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விமானம் என்னமா இருக்குன்னு. இதில் இன்ஜின் எல்லாமே இருக்குது பாருங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போயும் அப்படியே இருக்குது. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூவல் டேங்க் எல்லாம் இருக்கிற காணக்கூடியமாக இருக்குது. இந்த அலுமினியத்தில் பார்த்தீங்கன்னா செட்டு எல்லாம் ரக்கு எல்லாம் செய்திருக்கணும். அதுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயும் அப்படியே இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஒன்றுமே பெருசாக இல்லை. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ChatGPT அது இதுன்னு சொல்லி இருக்குது. அந்த காலத்தில் டெக்னாலஜி ஒன்றுமே இல்லை. ஒரு விடயத்தை தேடி பார்க்கணும்னு சொன்னால் கூட சரியான கஷ்டமாக இருக்குது. நெட்லாம் அவ்வளோத்துக்கு ஈஸியாக சர்ச் பண்ணி பார்க்கலாது. அப்படியான காலத்தில் கூட ஒரு விமானத்தை உருவாக்கி பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்திருக்கணும். இவ்வளோத்துக்கு திறமையான ஆட்கள்னு சொல்லி பாருங்க. விடுதலை புலிகள் பாவித்த வாகனங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற காணக்கூடியமாக இருக்குது. டேங்கி எல்லாமே பாருங்க. இதில் அவையில் பாவிச்ச டேங்கி தான் இல்லை காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கணும். இதில் ஒரு போட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பண்டுகளை அடிக்கிறதுக்காக பாவிச்ச JCB அதுகளையும் கொண்டு வந்து வச்சிருக்கணும். இங்கால வாகனங்கள் எல்லாம் நிற்குது. இங்கே போட்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. முந்தி தீயணைப்பு வாகனமே இது. இங்கே போலீஸ் ஜீப் இருக்குது. மினிஸ்டர் மேர் MP மேர்லாம் போகிற வாகனங்கள் இங்கே நிற்கிற காணக்கூடியமாக இருக்குது. பென்ஸ் பாருங்க, பென்ஸ் நிற்குது. 1976 1992 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் இருந்துருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வாகனங்கள் நிற்கிற காணலாம். கொன்சல் இது பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ரோவர் உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா 1964 1997 காலப்பகுதியில் பாவிக்கப்பட்ட வெஹிக்கிள். தொடர்ந்து இப்படி வெஹிக்கிள் எல்லாம் இங்கே நிற்கிற காணக்கூடிய மாதிரி பாருங்க. இது ரஷ்யன் 1971 1985 வரைக்கும் பாவிச்சிருக்கணும். தொடர்ந்து இதே எத்தனாம் ஆண்டுடா 1976 1991 வரைக்கும் பாவிச்சிருக்கணும். இந்த நாட்டுண்ட இது ரிகவரி பண்ணின வெஹிக்கிள் என்ன? லண்டன். லண்டன் உண்டு. இது ரிகவரி வெஹிக்கிள். பழைய பழுதாச்சுன்னு சொன்னாங்க, எடுத்துட்டு வாங்க. இது பார்த்தீங்கன்னா டாடா மெர்சிடிஸ் பென்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் வெஹிக்கிள். 1964 தொடக்கம் 1978 வரைக்கும் பாவிச்சிருக்கணும். ஜென்ரல் பர்பஸுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறது. தொடர்ந்து இதில் 1964 தொடக்கம் 1978 வரைக்கும் பாவிக்கப்பட்ட வெஹிக்கிள் இருக்குது. இது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2001. டைப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ட்ரக், ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ட்ரக் உண்டு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அது பெட்ரோல் இன்ஜின் எல்லாம் போட்டிருக்கீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வெஹிக்கிள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் பாவிக்கிறது என்ன பெட்ரோல் வெஹிக்கிள். 1964 தொடக்கம் 1978 4 சிலிண்டர் என்ன 4 சிலிண்டர் வெஹிக்கிள் பாருங்கள். இதில் விமானங்களோட மாதிரிகளை காட்சிப்படுத்தியிருக்கணும். தொடர்ந்து இதிலையும் விமானங்களை காட்சிப்படுத்தியிருக்கணும் காணக்கூடியமாக இருக்குது. இதில் இராவணன் புஷ்பக விமானத்தின் மாதிரியை பார்த்தீங்கன்னா இதில் காட்சிப்படுத்தியிருக்கணும். தொடர்ந்து இதில் ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. தொடர்ந்து இங்காலயம் ஒரு விமானம் ஒன்று இருக்குது. இது இராணுவத்தின் விமானங்கள் கப்பல்கள் எல்லாம் இருக்குது. இயக்கம் அடித்து விழுத்தினதுகள் பாருங்க. அவை பாவிச்ச ஆயுதம் என்ன விடுதலை புலிகள் பாவிச்ச ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இளம்புலி அவர் பாவித்தது. இங்கால சுவர்ண ஈழரஞ்சன் சொல்லி அவர் பாவித்த ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் காட்சிப்படுத்தியிருக்க நான் காணக்கூடியமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தா இலவாக பார்க்கலாம். இதில் இலக்கம் 11 சொல்லி இருக்குது. இதில் பாருங்கள் இலக்கம் 11 சொல்லியிருக்கு. இந்த ஹெலிகாப்டரை பார்த்தீங்கன்னா இலக்கம் 11 தான் அடித்து விழுத்திருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் இலகுவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
இதில் பலாலி பாருங்க இலக்கம் 4ன்னு சொல்லி இருக்குது. அதில் நாங்கள் 4வது பார்த்தோம்னு சொன்னால் அதில் இருக்குது பலாலியில் அடிச்சிருக்கிறோம் 1995 9ஆம் மாதம் 18ஆம் தேதி அடிச்சிருக்குன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அதில் விமானம் ஒன்று விழுத்தப்பட்டிருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் அந்த விமானத்தை விழுத்திருக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா இலகுவாக பார்க்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜின் ரஷ்யா. இதில் லென்த் வெயிட் அது பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறேன். இங்கேயும் ஃப்ளைட்டுகள் எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து ஹெலிகாப்டர் நிற்குது. இங்கால முந்தி காத்து பாவிச்ச விமானங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் காட்சிப்படுத்தியிருக்கிறேன் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு தும்பி மாதிரி ஹெலியோன் நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டுகளை எல்லாம் பார்க்குறது, அது பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஹெலி உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இடங்களை பார்க்குறது விசிட் பண்ணக்கூடிய மாதிரி ஹெலி உண்டு இதில் போட்டிருக்கணும் பாருங்க. இது அமெரிக்கன்டு எடுத்த பாருங்க வயசு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. சரி திருப்பு பார்த்தீங்களா அங்கே ஓகே டன் பாருங்க வயசு என்ன மாதிரி திரும்பன்னு சொல்லி. பைலட் வாரன் பைலட் கிட்ட போவோம். இங்கே வந்து எங்களுக்கு பைலட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஸோ அவரையும் போய் பார்ப்போம். ஹலோ கொஞ்சம் இதுக்கு ரெண்டு ஃப்ளைட்டும் கூட படலாம் என்ன. ஓகே அட இதை திருப்பத்தான் அந்த ரெக்க கொஞ்சம் அசையும் அதன்படி தான் விமானம் பறக்குமேனே. சொல்லி தெரியுமா அது காத்திருக்குல்ல காத்து மேல பாட்டு அப்படி போய் அந்த பிரஷர் மாற்றத்துக்கு தாண்டா தூக்கி மேல பறக்குறது. இது இப்ப நாங்க இப்படி கீழே திருப்புறோம் இல்ல திருப்புறோம்னா பிரேக் அடிக்கிற மாதிரி இப்படி தூக்கினோம்னு சொன்னா இப்ப வேற அந்த செட்ட மேல தூக்குது இல்ல இப்படி தூக்கிச்சேன்னு சொன்னா பேர்னிங் தூட்டாங்க இது மேல எழும்புடும் இப்படி தாண்டா மேல எழும்புறது. இப்படி தாண்டா சொன்னா கொஞ்சம் பிரேக் அடிக்கிற மாதிரி. ஓகே பேர்னுலியின் தேட்டமா தான் அந்த கான்செப்ட் தான் பறக்குது. இப்போ இதில் திருப்பி தான் அந்த செட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது. இதில் அதே மாதிரி பின் செட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது. பின்னால் இதை இதை இப்படி ஒரு இருக்கும், இதை இப்படி திருப்புறதுக்கு இன்னொரு கண்ட்ரோல் இருக்குது. அதான் இதுகளுக்கு இங்கே இருக்கும் இந்த காலுக்கு இது இங்கே திரும்ப அடே அணுவே வெளியில் எங்கே இதான் திரும்புதாண்டு பேர் மேலே பேர் பின் சட்டியை பேர் பின் சட்டியில் இது மாறுதாண்டு பின் அந்த பின் சட்டியை பேர் பின் இது சத்தங்க மாறுது இல்ல இது இதுல மாத்த இது பின்னால இருக்கு அந்த கூம்பு மாதிரி பின்னால இது மாதிரி இருக்கும். அது இப்படி திருப்புங்க. சரி நீ திருப்பி பார்த்துட்டு வரேன்னா. ஓ மை காட் திருப்பு பாருங்க guys என்ன மாதிரி பின் ரெக்க திரும்ப சொல்லி பாருங்க. இதுதான் சிஸ்டம். ஓகே டன் இதில் ஹெலிகன் நிற்குது. தொடர்ந்து இங்கே நிறைய ஹெலிகள் நிற்கிற காணக்கூடியமாக இருக்குது பாருங்க. இந்த ஜெட்டையும் பாருங்க. அதுலேயும் ஒரு ஜெட் ஒன்று நிற்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெட் ஒன்று இருக்குது.